பாட்டாளி மக்கள் கட்சியின் குடும்ப சண்டை. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதில் மனம் திறந்து தனது குடும்பத்தை பற்றியும் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றியும் அன்புமணியால் தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை பற்றியும் விவரித்து பேசியிருக்கிறார். மனம் திறந்து பேசியிருக்கிறார். இது எப்போ ஆரம்பித்தாருன்னு அவரே சொல்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் டெல்லிக்கு போயிருந்தேன். அவர் எம்பியாக இருந்ததுனால அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தேன். நான் அவர் கிளம்பும்போது என் பின்னாடியே வந்தவர், அப்பா நீங்கள் கட்சியை விட்டு ஒதுங்கிக்கங்க, ஏன்ட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னார். 6 வருஷத்துக்கு முன்னாடியே. அன்றைக்கே நான் அழுதேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். எப்போ சொன்னார்? 6 வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நான் ஒரு பதில் சொல்ல, விமானத்தில் யாருமோ உட்காரணும், எனக்கு பின்னால் அவர் உட்கார்ந்தார். 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராஃப்டில் கீழே விழுந்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த குடும்பத்தை நம்பி ஏன் வைக்கிறாங்க? குடும்ப அரசியல்னு ஏன் வைப்பாங்கன்னா, குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான். அதனால தான் எல்லோரும் நேரு இந்திரா காந்தியை வச்சார். சொந்த மக நம்ம முதுகில் குத்த மாட்டாங்க அப்படின்னு. கருணாநிதி ஏன் ஸ்டாலினை வச்சார்? கருணாநிதி ஸ்டாலினை வச்சதுக்கும் அதுதான் காரணம். ஸ்டாலின் எதுக்கு உதயநிதி வச்சுருக்காரு? சொந்த பிள்ளைங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த இதில் தெலுங்கானாவில் சந்திரசேகர் அவர் ஒரு மகளை தான் வச்சுருக்காரு. காரணம் முதுகில் குத்த மாட்டாங்க. என்டி ராமராவ் மருமகனை வச்சார். பக்காவாக சந்திரபாபு நாயுடு முதுகில் குத்தி என்டி ராமராவை கவுத்தாங்க. அது மாதிரி எப்போவாச்சும் மருமகன்கள் முதுகில் குத்துவாங்க. ஏன்னா அவர்கள் இரத்த பந்தம் உள்ளவர்கள் இல்லை. ஆனால் மகனும் மகளும் இரத்த பந்தம் உள்ளவங்க. அவங்க பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணதான் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் சரித்திரம் இல்லை. இந்திய அரசியல்லையும் அவ்வளோ பெரிய சரித்திரமும் இல்லை. இன்றைக்கி லல்லு பிரசாத் யாதவ் பையன் வந்துக்கிட்டு கட்சிக்கு தலைமை தாங்கிறார். 2வது பையன், பையன் பிரச்சனை பண்ணாருன்னு கட்சியை விட்டு வளர்க்கினார். 2வது பையன் அவருக்கு விசுவாசமாக இருக்கார். ஆக வயதானவுடன் கட்சியையும் ஆட்சியையும் நம்ம குடும்பத்தில் கொடுப்போன்னு தான் நினைப்பாங்க. அப்படித்தான் ராமதாஸ் சொந்த பையன் நினச்சி தான் கொடுத்தார். இன்று அவர் கண்ணீர் வடிப்பது மனசுக்கே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.